விஜயை பார்த்து பயந்துருச்சு திமுக. திமுக தான் திட்டமிட்டு இப்படியான ஒரு வேலையை செஞ்சிருக்கு. திமுக தான் ரவுடிங்களை இறக்கி, குறிப்பா செந்தில் பாலாஜி வந்து ரவுடிங்களை இறக்கி தாவேக்காரங்க மேல தாக்கி கொன்னுட்டாங்க அப்படின்னு இவனுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக. நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? திமுகவை. அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய எல்லா சுற்றுப்பயணமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடிஞ்சுது அப்படின்னா தான் அவங்களுக்கு அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகாம இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்களேன், உடனே நீங்க டைரக்டா திமுகவை தான் அட்டாக் பண்ணுவீங்க. அது டைரக்டா திமுக மேலதான் பிளேமா போய் நிற்கும். சரிங்களா? நீங்க எல்லாம் வந்து இந்த விஜய் படத்துல ஒரு டயலாக் இருக்குல்ல, நீ பொழப்புக்கு ரவுடி, நான் பிறந்ததுல இருந்தே ரவுடி அப்படின்னு. நீங்க வந்து இன்னைக்கு தான் பாலிடிக்ஸ்ல வந்திருக்கிறீங்க. சரிங்களா? ஆனா ஸ்டாலின் வந்து அவர் வந்து பிறந்ததுல இருந்தே பொலிட்டிஷியன் தான். டிஎம்கேல பல பேர் அப்படிதான். அப்படி இருக்கிறப்போ அவங்க இதை வந்து ரொம்ப திட்டமிட்டு ஒரு சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க பேசுற வாதமே தப்பு. அவங்களுக்கு இந்த இது கூட தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது இப்படி ஒண்ணு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு அது வந்து அவங்கள பாதிக்குதோ இல்லையோ, எலெக்ஷன்ல இது நமக்கு பெரிய ரிஃப்ளெக்டா மாறிடும் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாத நபர்கள் அவங்க. டேய், யாரா நீங்கெல்லாம்? இன்னொரு விஷயமும் சொல்றேன். இதெல்லாம் பேசுறதுனால நீங்க வந்து என்னை வந்து என்னது 200 ரூபாய் ஊப்பி, அப்புறம் டிஎம்கே சொம்பு, இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க பேசதான் போறீங்க. ஐ டோன்ட் மைண்ட். ஆனா என்னன்னா, இப்போ உங்களுடைய இந்த கற்பனை இருக்குல்ல, இந்த கற்பனையுமா அதை வச்சு நான் கேள்வி எழுப்புறேன். அப்படின்னா திமுக அதாவது திட்டமிட்டு இருக்கு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அந்த அன்னைக்கு காலையில கிளம்பி இங்கிருந்து துபாய் போறாரு, ஃபேமிலியோட போறாரு. சரிங்களா? திமுக இதை திட்டமிட்டு இருக்கு அப்படின்னா, உதயநிதி பக்கத்திலேயே, கரூருக்கு பக்கத்திலே ஏதோ ஒரு மாவட்டத்துல ஒரு சுற்றுப்பயணம் அல்லது ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை வழங்குறது, இப்படியான ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு அவர் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயே இருந்திருப்பாரு. டக்குன்னு வந்திருக்க முடியும். அது ஒரு ஒரு பெரிய இதா அவங்களால கேரி பண்ணிருக்க முடியும். புரியுதா? அந்த அறிவு கூடமாட உங்களுக்கு எல்லாம் இல்ல. ஆனா அந்த மனுஷன் துபாயில இருந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு துபாயில இருந்து வராரு, வந்து மீட் பண்றாரு, இங்க வந்து என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் மறுபடியும் போறாரு. நைட்டா சிஎம் வராரு. இப்ப இப்படியான விஷயங்கள் நடக்கிறப்ப நீங்க மறுபடியும் நீங்க என்னென்ன தெரியுமா கொஸ்டின் பண்ணுவீங்க? இப்போ செந்தில் பாலாஜி போகல அப்படின்னா, அல்லது அன்பில் போகல அப்படின்னா, அல்லது வேற அன்பிலாகட்டும். இப்ப அன்பின் போனாலும் நீங்க அன்பில கேள்வி எழுப்புறீங்க. இப்ப KN நேரு போகல அப்படின்னா, சரி போயிருந்தாரு அப்படின்னா அவர் ஏன் போனாரு? நடுராத்திரியே அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே KN நேரு கொஸ்டின் பண்ணுவீங்க. மாசு எப்படி டைரக்டாவே அவர் வந்து இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு அவர் எப்படி டைரக்டாவே சொல்றாரு, டாக்டர் சொல்லாம எப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு தத்தித்தனமான கேள்வி வைக்கிறீங்களா நீங்களாம்? அவர் சுகாதாரத்துறை அமைச்சர்ரா. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறப்போ அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலயே அவர் தான் இருக்காரு. இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. இன்னும் நிறைய பேர் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. நான் சென்னை போயிட்டு இருக்கேன், சரி நான் வந்து கரூர் போயிட்டு இருக்கேன், சிஎம் சொல்லியிருக்காரு நான் கரூர் போயிட்டு இருக்கேன், அங்க போய் பார்த்துட்டு தான் அடுத்து என்னன்னு தெரியும் அப்படின்னு அவர் வந்து பிடில பேசுறப்போ, அவர் போன் கால் பேட்டி கொடுக்குறப்போ அதை சொல்றாரு. அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அவரா எப்படி இதை அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம், பாடியில பல பேர் வந்து கத்தி குத்தலா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, கத்தியில குத்தி இருந்தாங்க, அறுத்து இருந்தாங்க அப்படின்னு. டே, அறிவு இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? நார்மலா யாரோ ஒருத்தங்க, சரியா, தன்னுடைய சொந்தக்காரங்க அல்லது தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ ஒருத்தங்க இறந்ததுல ஒரு மர்மம் இருக்கு, இல்ல இவர் இப்படி இறக்கல, இவரை வந்து வேற ஏதோ இவருடைய மரணத்துக்கு பின்னாடி வேற என்னோ காரணம் இருக்கு அப்படின்னா அந்த பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்கடா. இது எத்தனை இடத்துல இது நடந்திருக்கு. இல்ல அவங்க மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றவங்க எத்தனை பேர், எத்தனை இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களுடைய நீங்க சும்மா அந்த கற்பனையில கிரியேட் பண்ணி விடுறீங்களே, நீங்க ஏன்டா மயிராண்டிங்களை வந்து போராட்டம் பண்ணல? நாங்க பாடியை வாங்கல, இதுல வந்து பின்னாடி திமுக இருக்கு, எங்களுடைய தொண்டர்கள் அல்லது எங்க தலைவரை பார்க்க வந்தவங்க, விஜய் பார்க்க வந்தவங்களை வந்து திட்டமிட்டு கொன்னுட்டாங்க, நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியதாண்டா. மயிராண்டிகளை எங்கடா போனீங்க நீங்களா? அவரு போயிட்டாரு, உங்க ஆளுங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க, ஒரு ஆள் நடு ரோட்ல நின்று என்ன பண்றது எல்லாம் அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறீங்க. இந்த சிச்சுவேஷனை கூட ஹேண்டில் பண்ண தெரியாத உங்ககிட்ட எல்லாம் வந்து தமிழ்நாட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன லட்சணத்துல நீங்களா வச்சிருப்பீங்க? நிஜமாலுமேடா ஒரு பேசிக்காக கூட நீங்களே யோசிக்க மாட்டீங்க. அன்பில் மகேஷ் நடிக்கிறாரு, செந்தில் பாலாஜி நடிக்கிறாரு, சேர்றா எப்பா இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்கடா, அப்புறம் சிஎம் நடிக்கிறாரு, மாசு நடிக்கிறாரு, அப்புறம் அந்த 41 பேருமே செத்து போன மாதிரி நடிக்கிறாங்க, அது எல்லாமே இவங்க செட் பண்ண ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கலாமாடா? உங்களால எங்கடா போனா? கூட சுத்திட்டு இருக்கிறானுங்களா அவனுங்களா எங்கடா போனானுங்க? உங்களுக்கெல்லாம் எப்படா மனசு வருது? இந்த 41 பேரை சேர்ந்து நீங்க கும்பலா சேர்ந்து கொண்டு இருக்கிறீங்கடா. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு ஒரு குற்ற உணர்வே இல்லையாடா? வி ஸ்டாண்ட் வித் விஜய். எங்க
எங்கடா நிப்பீங்க? ஒருத்தர் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு அந்த ஹேஷ்டேக் தான் போடல, அந்த மைண்ட் செட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார்ல நடு ரோட்ல, வீடியோ பாத்தீங்களா? நடுங்கிட்டு சீரியஸாடா. அந்த ஆளு ஃபர்ஸ்ட் விஜயே ஒரு பெரிய தத்தி, 1 நம்பர் தத்தி விஜய். இது வரைக்கும் பேசின ஒரு கூட்டத்திலயாச்சும் தன்னுடைய அந்த தொண்டர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த தற்குறி தத்திங்களை வழிமுறைப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்காரா? அந்த ஃபர்ஸ்ட் டைம் திருச்சியில இருந்து அடுத்து போய் பேசின பாயிண்ட்ல வந்துட்டு, தம்பி யாருங்க அதை இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு அந்த ஒரு இடத்துல. அப்புறம் கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங், தம்பி இந்த பக்கம் வாப்பா, அங்கெல்லாம் ஒயர் இருக்குப்பா. அப்புறம் நீங்க ட்வீட் போடுறீங்க, இந்த மாதிரி மரத்து மேல எல்லாம் ஏறாதீங்க, அங்க ஏறாதீங்க, இங்க ஏறாதீங்க அப்படின்னு. ஆனா இந்த இந்த தருதலைங்க அதெல்லாம் கேக்குதா? சேர்றா இன்னொன்னு கேக்குறேன்டா, உங்க விஜயே அந்த ஆள் தொட நடுங்கி, சரியா? என்னன்னா, அந்த ஆள் பேசிட்டு இருக்க ஒருத்தங்க வந்து 9 வயசுல ஒரு குழந்தை, அந்த குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆள் என்ன சொல்றாரு? எப்பா அந்த குழந்தையை காணாமாப்பா, தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்றாரு. உடனே அதாவது அந்த இடத்துல அந்த இதுக்கு அந்த இன்சிடென்ட் சொல்யூஷன் ஃபர்ஸ்டே பேசினார்ல, அப்ப என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான தீர்வு அப்படின்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு தத்தி அந்த ஆளு. உடனே ஒரு ஒரு சுய அறிவு இருக்கிறவன், சுயமா ஒரு அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணிருப்பான்? ஒரு தலைமை பண்பு இருக்கிறவன், நான் தான் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்றேன்ல, அப்ப என்னை நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. எதை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருப்பான்ல. அந்த நாய் கேட்டானா? லாஸ்ட் இயர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்படுறாரு, சரிங்களா? வெட்டி கொல்லப்படுறாரு. தமிழ்நாடே அப்படியே அவ்வளவு பதற்றத்தோடு இருக்கு, பயத்தோடு இருக்கு. சென்னை எல்லாம் வந்து சீரியஸா என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளவு பயத்தோடு இருக்காங்க. ஆனா அங்க கூடின அவருடைய தொண்டர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள், ஆம்ஸ்ட்ராங்க்கு வேண்டியப்பட்டவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட வன்முறையை கையில் எடுக்கல, ஒருத்தர் கூட இன்னொருத்தங்களை வந்துட்டு காயப்படுத்தல. ஆனா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு அந்த கரூர்ல திரண்டிருக்காங்களா, வேற 25,000 பேர்ல இருந்து 27,000 பேர். இந்த கிரௌடை விட அந்த கிரௌட் அதிகம்டா. புரியுதா? இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? அப்படி படம் நடிச்சாரு, அப்புறம் என்னமா இத்தனை கோடி சம்பளம் வாங்கினாரு, கடந்த ஒரு 2-3 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை அரசியல் வயப்படுத்துறதுக்காச்சும் ஏதாவது பண்ணியிருக்காரா? ஒரு மயிரும் கிடையாது. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர் கொல்லப்பட்டிருக்காரு, அவர் மேல உயிருக்கு உயிரா இருந்தாங்க, இருக்கிறவங்க இன்னைக்கே இருக்காங்க. அவங்களால ஒரு வன்முறை கூட நிகழல. அப்படின்னா என்ன காரணம்? அவர் வந்து அவருடைய தொண்டர்களை, அவருடைய தம்பிகளை அவ்வளவு நேர்த்தியா அரசியல் வயப்படுத்தி இருக்காருன்னு அர்த்தம். அதுதான்டா சரி, அதுதான் மிகச் சரியான ஒரு முறை. நீங்க அவருடைய மரணம் வந்து ஏதோ இப்படி இயற்கையான நிகழல. இப்போ டிஎம்கேல இவரு கலைஞர் இறந்தப்போ அது இயற்கையான ஒரு மரணம். ஜெயலலிதா அவங்க இறந்தது வந்து இப்போ வரைக்குமே பலருக்கும் பல கேள்விகள் இருக்கு. ஆனால் அதுவுமே வந்து ஒரு இயற்கையான மரணமா தான் சொல்றாங்க, அப்படிதான் அறிக்கை வந்திருக்கு, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அப்படி இயற்கையான மரணம் எய்தியுமே வந்து பஸ் கண்ணாடி உடைச்சாங்க, கடைகள் எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க, அப்படியான அப்போலோல கல் விட்டாங்க, இப்படியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஆனா இங்க ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து வெட்டி கொல்லப்படுறாரு. ஆனா அப்போ கூட இவங்க வந்து வன்முறையை கையில் எடுக்கவே இல்லை. என்னடா நீங்க அவ்வளவு பெரிய உங்க ஆளுன்னு அவ்வளவு பெரிய ஜீனியஸ் ஆன பொலிட்டிக்கல்ல. ஒரு அரசியல் கட்சியினுடைய மீட்டிங் நடக்குது அப்படின்னா பொதுவாகவே அதாவது அந்த தலைவர் பேசுனதுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் பேசுனதை கேட்டு ஓகே நம்ம தலைவர் இப்படியான விஷயத்த பேசியிருக்காரு, ஓ இந்த விஷயத்தை நம்ம இப்படிதான் அணுகணும் போல அப்படிங்கிற ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க, அல்லது அதை வந்து அவங்களே அதை ப்ராசஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க, சரிங்களா? ஆனா இங்க இந்த தத்திங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பெரிய தத்தி அந்த சனி வண்டியில உட்காந்துக்குது, அந்த சனி வண்டியில உட்காந்து அந்த பெரிய தத்தி போகுது, அது பின்னாடியே இவனுங்க எல்லாம் போறானுங்க. இதெல்லாம் நிஜமாலுமே அரசியலுக்கு லட்சணம் ஆடாதெல்லாம். உங்களை எப்ப தெரியுமா மிதிச்சிருக்கணும், போட்டு கண்டபடி உங்களை மிதிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்ப தெரியுமா மிதிச்சிருக்கணும்? இந்த லியோ டீசர் விட்டப்ப நீங்க ரோகிணி தியேட்டர் வந்து இது பண்ணீங்கல்ல, அப்பவே உங்களை மிதிச்சிருக்கணும்டா. அதை பண்ணாம விட்டதான் தப்பு. அதனாலதான் நீங்க வந்து இவ்வளவு கேவலமா ரொம்ப இதா இருக்கீங்க. ஒரு அடிப்படை அறிவு இல்லாத, அதாவது அரசியல் அடிப்படை அறிவு எல்லாம் விடுங்க, மனுஷத்தன்மையாவே ஒரு மனிதனாவே உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு இல்லை. தன்னோட ரசிகர்களை விஜய் கண்டிச்சிருந்தாலே, ஆரம்பத்திலேயே கண்டிச்சிருந்தாலே கண்டிப்பா இப்படியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மரத்து மேல இவங்களாம் ஏறி நின்றுக்கிறாங்க. அந்த மரம் எத்தனை பேர் தாங்கும்? மரத்துக்கு கீழே ஒரு மரத்துக்கு கீழே சுமார் ஒரு 100கணக்கான பேர் நிற்கிறானுன்னு வைங்களேன். மேல ஒரு 10-15 பேர் அந்த மரத்துல ஒரே கிளையில தான் இருந்திருப்பானுங்க. ஏன்னா வண்டி எந்த பக்கம் வருதோ அதை ஃபேஸ் பண்ணி எந்த கிளை இருக்கோ அதுலதான் இவனுக்கெல்லாம் நின்றுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பானுங்க.
இந்த குரங்குங்க சும்மா உட்காந்துட்டு நின்றுட்டு மட்டும் இருந்திருக்காது. அந்த வண்டியை பார்த்த உடனே அல்லது விஜயை பார்த்த உடனே இவனுக்கு குதிச்சிருப்பானுங்க. குதிச்ச குதியில கண்டிப்பா அது உடஞ்சிருக்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த 100 பேர் மேல இவனுக்கு விழுந்திருப்பானுங்க. இதுல மேல இருந்து கீழே விழுந்த கை கால் உடஞ்சவன் அவனை போட்டு இவனுக்கு மிதிக்க எத்தனை இதுதா. அப்புறம் இன்னொரு விஷயத்த வந்துட்டு அப்படியே இவனுங்களா அப்படியே கட்டுக்கதையா இது பண்ணி விட்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து சும்மா வருது சும்மா வருது சும்மா வருது அப்படின்னா எதுக்கடா அந்த ஆம்புலன்ஸ்ல எதுக்கடா உங்க கூட நீங்களே வச்சீங்க? அந்த ஆம்புலன்ஸ் என்ன சும்மாவாடா வருது? எப்படா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தற்குறித்தனமா இருக்குடா. டேய் இந்த இந்த இடத்துல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? 41 பேர் நம்ம மீட்டிங்க்கு வந்து செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படணும்டா. ஆனா இதுக்கு வந்து நீங்க எப்ப வந்து நீங்க டிஎம்கேவையும் செந்தில் பாலாஜியும் நீங்க காரணம் காட்ட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு நீங்க வந்து பேஸ்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த ஆளு கிளம்பி சென்னை வீட்டுக்கு போயிட்டாரு. இவனுங்கெல்லாம் தொடர்ந்து எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுட்டானுங்க. 2 நாள் கழிச்சு அவங்க வக்கீல் டீம் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ண அதாவது மனு தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி இது சதி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிறதா சரி ஓகே அதை அவங்க விசாரிக்கட்டும். அதை எப்படி நீங்க வந்து அவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க? வி ஸ்டாண்ட் வித் விஜய். இதுல வந்து டிஎம்கே பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிருச்சு, சதி பண்ணிட்டாங்க, இவங்க தான் திட்டமிட்டு கொண்டுட்டாங்க, வண்டியெல்லாம் வந்து ஆம்புலன்ஸை மறைச்சாங்க, அதாவது ஆம்புலன்ஸை மறைச்சாங்க சாரி என்னது க்ரௌட் வந்து வெளியே போகாம இருக்குது வண்டியை குறுக்க போட்டு மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரிங்களா? சும்மா போலீஸ் சப்புன்னு ஒருத்தனை விட்டுச்சு. ஆக்சுவலி அவர் அடிச்சது கரெக்ட். ஏன்னா இந்த தாவேக்கா ஒருத்தன் வந்து வண்டியை குறுக்க போட்டு ஏன்னா சும்மா ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை குறுக்க போட்டுருக்கான். அவனால பலர்னு அவங்க விட்டது தப்பே இல்லை. எத்தனை பேர் அந்த அந்த போலீஸ் எத்தனை பேர் தூக்கிட்டு போவாங்க? போலீஸ் பாதுகாப்பு என்னது போலீஸ் பாதுகாப்பு இல்ல, போலீஸ் முறையான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சேர்றா எப்ப உங்க குற்றச்சாட்டு நாங்க ஏத்துக்கிறோம்டா. தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு போலீஸ் பாதுகாப்பே இல்லாம வெகு சில கட்சிகளால மட்டும்தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாம எத்தனை ஆயிரம் பேர் கூடினாலும் சரி அல்லது எத்தனை லட்சம் பேர் கூடினாலும் சரி அவங்களால கூடி அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு கலைஞ்சு போக முடியும். அரசியல் கட்சிகளை நான் சொல்றேன். அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் சொல்லலாம், நாம் தமிழர் சொல்லலாம். ஏய் எப்படா நீங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு நீங்க அப்படியே மற்றவங்களை பார்த்தாச்சும் கத்துக்கங்கடா. ஒண்ணு உங்களுக்கு சுய புத்தியாச்சும் இருக்கணும். சுய புத்தி ஒரு மயிர் கிடையாது. சொல் புத்தியாச்சும் இருக்கா? சொன்னா உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு நீங்க அதையெல்லாம் ஒரு தற்பெருமை மயிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இறந்துட்டான்டா. நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. சரியா? நான் பேர் சொல்றேன், நீங்களே வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கங்க, இல்லைன்னா சும்மா சோசியல் மீடியாவில் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஈரோடு மாவட்டம் பவானிக்கு உட்பட்ட ஜம்பையில மோகன் சொல்லிட்டு ஒரு பையன், சரிங்களா, இறந்துட்டான். அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அவங்க அம்மா கண்ணு தெரியாதுடா. அவங்க வந்து எப்படி சொல்றது, அவங்க பாடி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த பையனுக்கு எது ஆகலை, கால் உடஞ்சிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணி அவங்க ஏதாவது ட்ரை பண்ணி, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கண்ணு தெரியல, இன்னொன்று இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்களை எப்படியாவது சாப்பிட வச்சு மாத்திரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஒண்ணுமே முடியல. போய் நின்றுட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க. அவங்களால சத்தம் போட்டு கூட அழுக முடியல. ஏன்னா அவங்க அம்மா கண்ணு தெரியாது, காதால கேட்டுதான் எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேற யாராவது புதுசா யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு, நீங்களே எதுக்கு வந்திருக்கீங்க, என்னாச்சு என் பையனுக்கு, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்னடா பதில் சொல்ல போறீங்க? அந்த பையன் தான் அவங்க அம்மாவை வந்து அப்படி பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அந்த பையன் தாங்க காலையில எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அந்த பையன் காலையில சாப்பிடாம காலேஜ் போவான், சாயந்தரம் வருவான், வீட்டுல துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அவன் தான் பாக்குறான். யோசிச்சு பாருங்களா. நீங்க அந்த இடத்துக்கு கட்சிக்காக ஒரு 10-15 பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேர் வந்திருப்பாங்க அந்த பையனை வந்து கடைசியா அடக்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும். சரிங்களா? ஒரு 2 பேர் மட்டும்தான் அந்த தாவேக்கா டிஷர்ட் போட்டு வந்தாங்க. மீதி எல்லாருமே ஒருத்தவங்க கூட அந்த கொடியும் போடல, அந்த ஜோப்ல வச்சு எதுவுமே கிடையாதுடா. அவனுக்கு பாட்டுக்கு வந்தானுங்க, இது பண்ணானுங்க. கடைசியா அந்த பாடி மேல வந்துட்டு தாவேக்கா கொடியை போட்டானுங்க. அந்த பையனோட கடைசி ஆசை அப்படின்னு. டேய் அவன் இப்ப சொன்னானடா, அவன் ஆசை என்னவாடா இருந்திருக்கும்? எப்படா இப்படி இருக்கீங்க? டிவிகே சைட்ல இருந்து பேசியிருக்கக்கூடிய அட்வொகேட் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, காவல்துறை சொன்ன எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நிஜமாலுமே ஃபாலோ பண்ணாங்களா? மரத்து மேல ஏற வேணாம்னு சொன்னாங்க, இவனு ஏறாம இருந்தானுங்களா? இவனுக்கு ஏறாம இருந்திருந்தாலே நிறைய பேர் தடுத்திருக்க முடியும்.
இப்போ ஒரு ஓகேப்பா, நீங்க வந்து ஒரு ரோடு கேட்குறீங்க. நீங்க கேட்ட ரோடு குடுக்கல. நீங்க கேட்டத விட ரொம்ப பெரிய ரோடு தான் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ, நீங்க என்ன பண்ணணும் தொண்டர்கள்லாம்? நீங்க பாட்டுக்கு அந்த ரோட்ல கீழ நின்னுட்டு இருந்திருந்தீங்கன்னாவே ஒரு பிரச்சனையும் இல்ல. ம். ஓகே. இந்த இடத்துல நெரிசலா இருக்கு. நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நிப்போம். அப்படிங்கிற அறிவே இல்ல. நீங்க பாட்டுக்கு மரத்து மேல ஏறிர்றீங்க. அப்ப இதெல்லாம் வந்து காவல்துறை சொன்னாங்களா? மரத்து மேல ஏறிக்கலாம் அப்படின்ட்டு. டேய் கொன்னுட்டீங்கடா நீங்க எல்லாருமே சேர்ந்து 41 பேர் அநியாயமா கொன்னுட்டீங்கடா. அப்புறம் இன்னொரு வேற சொல்றாங்க என்னன்னா, அந்த 41 பேருமே வந்து என்னமோ சொன்னானுங்களே, ம் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனைவாதமா அவனுங்கள அடிச்சுடுது. 41 பேர் வந்து மார்ச்சுவரியில இருந்த பாடியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த 41 பேருக்கும் எப்படிடா அந்த ரிலேட்டிவ்ஸ் வராம நீங்க எப்படி இது பண்ணீங்க? ரிலேட்டிவ்ஸ் வராம நீங்க எப்படி பாடிய ஐடென்டிஃபை பண்ணீங்க? அப்படின்லாம் நீங்க கேட்கறீங்க. அப்படின்னா எப்படிடா அந்த 41 பேரையும் வந்து எப்படிடா கவர்மெண்ட் வந்து அவ்வளவு சரியா அடையாளப்படுத்துது? எப்படி இந்த கட்சிக்காரங்க எப்படி நான் இங்க சொன்னோம். அவர் மோகன் அவருடைய வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு 10, 15 பேர் வந்தாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி போனீங்க? ஆனா நீங்க ரொம்ப ஆபத்துடா. அந்த தமிழ்நாட்டுக்கு ஆர்எஸ்எஸும், பாஜகவும் எந்த அளவுக்கு ஆபத்தோ, அதை விட ரொம்ப ரொம்ப ஆபத்து நீங்க.